அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, விச் கண்ட்ரி ஹாஸ் பிகம் நியூவஸ்ட் மெம்பர் ஆஃப் நியூ டெவலப்மெண்ட் பேங்க் எஸ்டாப்ளிஷ்ட் பை பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரிக்ஸ் நிறுவிய புதிய மேம்பாட்டு வங்கியில் எந்த நாடு புதிதாக உறுப்பினராகியுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய 9வது மெம்பரா யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்ஜீரியா வந்திருக்காங்க. சரியா? அல்ஜீரியா நார்த் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறத 2014 ஃபோர்டலைசா அப்படிங்கிற அக்ரிமெண்ட் டிக்ளரேஷன் மூலியமா கொண்டு வந்திருப்பாங்க. ஃபோர்டலைசா டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த ஃபோர்டலைசா டிக்ளரேஷன் மூலியமா ஃபோர்டலைசா அப்படிங்கிறது பிரேசில்ல இருக்கக்கூடிய சிட்டி மூலியமா நமக்கு 2015ல இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். சரியா? அடுத்தது சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரிக் சமிட் வாஸ் ஹெல்ட் இன் ரஷ்யா இன் 2009 அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். அதுக்கப்புறம் தான் சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்து 2010ல பிரிக்ஸ்னு ஆயிருக்கும். சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2015 த்ரூ ஃபோர்டலைசா டிக்ளரேஷன். கரெக்ட் தான். இப்பதான் நம்ம பார்த்தோம். ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் நியூ டெவலப்மெண்ட் பேங்க் இஸ் லொகேட்டட் இன் ஷாங்காய், சைனா. பிரிக்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸும் ஷாங்காயில தான் இருக்கு. அங்கதான் நியூ டெவலப்மெண்ட் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸும் இருக்கு. சரியா? தேர்ட் ஒன் கரெக்ட் தான். இந்தோனேஷியா இஸ் த லேட்டஸ்ட் மெம்பர் டு ஜாயின் பிரிக்ஸ். இந்தோனேஷியா பிரிக்ஸ்ல ஜாயின் பண்ண லேட்டஸ்ட் மெம்பர், கடைசியா சேர்ந்த உறுப்பினர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். பிரிக்ஸ்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, அது இல்லாம ஈரான், இன்னொன்னு இந்தோனேஷியா, அடுத்ததா சவுதி அரேபியா, அடுத்தது ஈஜிப்த். ஓகேங்களா? ஈஜிப்த், அடுத்ததா எத்தியோப்பியா, அடுத்தது யூ ஃபார் யுஏஇ. சரிங்களா? ஐசியு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? யுஏஇ. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு கரெக்டா தான் இருக்கு. 4 ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்தது பாரத் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் வாஸ் டெவலப்டு பை. பாரத் முன்னறிவிப்பு அமைப்பை உருவாக்கிய அமைப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாரத் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் டெவலப் பண்ணது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்ராலஜி. எங்க இருக்குன்னா பூனேல இருக்கு. சரியா? ஐஎம்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா நமக்கு நியூ டெல்லியில இருக்கு. சரியா? ஐஎம்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸும் நியூ டெல்லி தான். அதே மாதிரி நேஷனல் சென்டர் ஃபார் செய்ஸ்மாலஜி அப்படிங்கிறதும் நியூ டெல்லியில தான் இருக்கு. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா பெங்களூர்ல இருக்கு. சரியா? அடுத்தது ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பிரிவு 80 மாநிலங்களவை தேர்தலை பற்றியது. ஆர்டிகல் 80 டீல்ஸ் வித் ராஜ்யசபா எலெக்ஷன். கரெக்ட் தான். ஆர்டிகல் 80 என்ன சொல்லுது? ராஜ்யசபா எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு இன்டைரக்ட் எலெக்ஷனா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட். அடுத்தது 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் இன் ராஜ்யசபா ரிட்டையர் எவ்ரி 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாநிலங்களவை உறுப்பினர்களில் 3 1 பங்கு ஒவ்வொரு 2 வருடங்களும் ஓய்வு பெறுகிறார்கள். கரெக்ட் தான். 1/3 மெம்பர்ஸ் ஒவ்வொரு 2 வருஷம். இப்ப தமிழ்நாட்டுல இருந்து 18 பேர் இருக்காங்கன்னா, அதுல 1/3 மெம்பர்ஸ் 6 பேர் ஒவ்வொரு 2 வருஷமும் ரிட்டயர் ஆவாங்க. சரியா? ஐ மீன் அவங்களோட பதவி காலம் முடியும். அடுத்தது மாநிலங்களவைக்கான தேர்தல் திறந்து வாக்குச்சீட்டு மூலம் நடைபெறும். தி எலெக்ஷன் டு ராஜ்யசபா இஸ் த்ரூ ஓப்பன் பேலட். ஓகேங்களா? ஓப்பன் பேலட்னா ராஜ்யசபா. இதே பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்னா சீக்ரெட் பேலட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சீக்ரெட் பேலட். அடுத்தது சப்போர்ட் ஆஃப் 34 MLAs இஸ் நீடட் டு பி எலெக்டட் அஸ் a ராஜ்யசபா எம்பி ஃப்ரம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்க 34 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. இதுவும் கரெக்ட் தான். ஒரு ராஜ்யசபா எம்பி ஆகணும், தமிழ்நாட்டிலிருந்து ராஜ்யசபா எம்பி ஆகணும்னா 34 MLAவோட சப்போர்ட் தேவைப்படும். சரியா? ஸோ 4 ஸ்டேட்மெண்ட்டுமே இங்க கரெக்டா தான் இருக்கு. ஆல் 4 கரெக்ட். ஓகேவா? அடுத்தது வேர்ல்டு நோ டொபாக்கோ டே. உலக புகையிலை ஒழிப்பு தினம் எப்போ அப்படின்னா மே 31. தமிழக அரசாங்கம் ஒரு எல்லோ அவேர்னஸ் அப்படிங்கறத பண்ண போறாங்க. என்ன எல்லோ அவேர்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த பள்ளி வளாகங்கள்லாம் இருக்கு இல்லையா? இந்த பள்ளி வளாகங்களை சுத்தி 100 மீட்டருக்கு இந்த புகையிலை பொருட்களை விற்கக்கூடாது. அந்த 100 மீட்டருக்கு பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ லைன் டிரா பண்ண போறாங்க. ஒரு மஞ்சள் கலர் கோடு போட போறாங்க. சரியா? அதான் அந்த எல்லோ அவேர்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.